வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. 151 மருத்துவ சீட்டை மோடியிடம் ஒப்படைத்தார் விஜய். உச்ச நீதிமன்றத்துல பேச வேண்டிய இடத்துல பெரிய வழக்கறிஞர்களை அனுப்பாம கேஸ தோத்து மண்ணக்கவி முகத்துல கரிய பூசிட்டு வந்து நிக்கிறார். தகுதியற்றவர்களை தேர்வு செய்தால் மாநில உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்படும். என்ன நடக்குது தோழர்களே? இந்தியா முழுவதும் நீட்டுக்கு எதிரான போராட்டம். ஒரு பக்கம் நீட்டை நல்லபடியா நடத்துங்கன்னு போராட்டம். அதுக்குள்ள கோல்மால் பண்ணாதீங்க, அதுக்குள்ள குளறுபடி பண்ணாதீங்க, படிக்கிற ஏழை எளிய மக்களுக்கு உதவுங்க. ஒரு பக்கம் வட இந்தியா பக்கம். ஆனா நீட்டே வேணான்னு 10 ஆண்டுகளுக்கு முன்பே முடிவெடுத்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. மருத்துவ கல்லூரி கட்டமைப்பு பக்காவா இருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. மருத்துவ கட்டமைப்பை பக்காவா வச்சுக்கிட்டு நாம நீட்டு வேண்டாம், என் புள்ள என் ஊர்ல படிக்கட்டும், என் பிள்ளைங்களுக்கான வேலை என்ன, என் பிள்ளைங்க பாடத்திட்டத்துல படிச்சு பரிச்சு எழுதட்டும், அதுல பாஸ் ஆகிற பிள்ளை வரட்டும், நீ என்ன என் மேல திணிக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டு நீட்டே பேன் பண்ணணும் அப்படின்னு சொன்ன ஒரே மாநிலம் நாம. இதுக்கு இடையில என்ன ஆயிருக்கு அப்படின்னா, டெல்லியில காவல்துறை அராஜகம், அதுவும் துணை ராணுவ படையினுடைய அராஜகத்தை நம்ம பார்த்தோம். போராடிய யாரோ படிக்க போறாங்க, ஆனா அது என்னுடைய போராட்டமாக மக்கள் கையில் எடுத்து செஞ்சாங்க. யாரோ 10 பிள்ளைங்க படிக்கிறதுக்காக நான் ஏன் போராடணும் அப்படின்னு யாரும் நினைக்காம போராடினாங்க. அடிபட்டாங்க, ரத்தம் சிந்துனாங்க, கோமா ஸ்டேஜ் போனாங்க, நார்கள் தசைகள் கிழிக்கப்பட்டன. தமிழ்நாட்டிலே அதேதான். நாங்க நீட்டுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு வாய்கழியே பேசுற விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுல போராடிய இடதுசாரி மாணவர் அமைப்புகளை எப்படி ஒடுக்குறாங்க நம்ம பார்த்தோம். அவங்களை போராட விடாம துரத்தி அடிச்சாங்க. காவல்துறையை வைத்தவர்களை மிரட்டினார்கள், அடித்தார்கள். பெண் குழந்தைகளை, அதாவது நீட்டுக்காக போராடிய பெண்களை சட்டையை கிழிச்சானுங்க. இவ்வளவு கேடு கட்டவங்களா இருந்தானுங்க இந்த கும்பல். இந்த போராட்டம் நடத்தி நாம் பெற்றுட்டு இருக்கிறதா இந்த உரிமை. இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நீட்டுனால நம்ம பிள்ளைங்க சாகுறாங்களேன்றதுக்காக தான் 7.5% இடஒதுக்கீட்டை ரொம்ப நாள் கேட்டு போராடணும். எடப்பாடியார் அதை சட்டமாக்கி விட்டு போனாரு. அதன் அடிப்படையில 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் உள்ள வர்றாங்க. இப்ப என்ன ஆகி போச்சு தெரியுங்களா உங்களுக்கு? மருத்துவராக படிப்பாங்கல்ல, இப்ப டாக்டர் ஆல்ரெடி அவங்க படிச்சுட்டாங்க, அவங்க மருத்துவரா பணியாற்றிட்டு இருக்காங்க அரசு மருத்துவமனையில. மல்டி ஸ்பெஷாலிட்டிக்கு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பல லட்சம் கிடைச்சிருக்கும். ஆனால் அரசு மருத்துவமனையில அவங்க சேர்ந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. அது ஒரு சேவையா செய்யறாங்க. அவங்க உயர்கல்வி படிக்கணும். உயர்கல்வினா என்னது? ஸ்பெஷலா ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து படிக்கிறது. கண்ணுக்கு படிக்கிறது, அதே மாதிரி ஹார்ட்டுக்கு படிக்கிறது, நுரையீரலுக்கு படிக்கிறது, இப்படி ஸ்பெஷலா தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கான படிப்பு. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்ல வேலை பார்க்கறதுக்கான படிப்பை, உயர்கல்வியை நாம வச்சிருக்கிறோம். ஏற்கனவே இந்த உயர்கல்வி சீட் இருக்குல்ல, மருத்துவத்துல உயர்கல்வி ஆல்ரெடி MBBS படிச்சிருப்பாங்க, மருத்துவத்துல உயர்கல்வி, அந்த சீட்ல பாதியை புடிங்கிட்டான். ஏற்கனவே பாதியை புடுங்கிருச்சு ஒன்றிய அரசு. ரொம்ப நாளா அதான் சட்டம், பாதியை புடுங்கிருவாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, மிச்சம் மீதாரியும் புடுங்கிட்டு இருக்கு. இதுல என்னன்னா 151 சீட்டை நிரப்பாம வச்சிருக்காங்க நம்ம ஆளுங்க விஜய் அரசு. இத ஒரு அம்மா கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. தமிழ்வாணி அப்படின்னு ஒரு அம்மா கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. இந்த நீதிமன்றத்துக்கு, உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது. அதுல நீதிபதிகளா 2 பேர் கொண்ட பெஞ்சு விசாரிக்குது. அதுல விசாரிக்கும் போது அங்க போராடணும்ல, அங்க நின்று நம்ம பக்கம் வாதத்தை சொல்லணும்ல, அங்க நின்று நம்ம ஜெயிக்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கணும்ல. அப்படியான ஆளே இல்லையே. தாவேகா கும்பல் அப்படியான ஆளே இல்லையே. வேற எந்த அமைப்பை சேர்ந்தவங்க பெரிய ஆளுங்க யாரா இருந்தாலும் உங்க தலைமை வழக்கறிஞர்களை போட்டு அவங்கள வாதாட வைக்கலாமே. அவ்வளவு பெரிய கேஸ் அங்க நடந்துகிட்டு இருக்கு டெல்லியில. இங்க இருந்து தலைமை வழக்கறிஞர் போகவே இல்லை. மூத்த வழக்கறிஞர்கள் வாதாடுறதுக்கு அங்க போகவே இல்லை. சரி, அங்க போகாம கூட அங்க இருக்கிற வழக்கறிஞர் வச்சு கூட தமிழ்நாட்டு அரசின் சார்பாக அவங்கள பேச வச்சுக்கலாம். ஒண்ணுமே செய்யாம கைய கட்டி நின்னுட்டு இருந்திருக்கானுங்க. எங்க போய் முட்டிக்கிறதுனே தெரியல. ஏற்கனவே இன்னும் 15-20 ஆண்டுகள்ல அரசு மருத்துவமனையில மருத்துவர்கள் பற்றாக்குறை வரப்போகுது. இப்பயே பற்றாக்குறை தான். சுத்தமா மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க. 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஏழை எளிய மக்கள் நோய் வந்தா செத்துப்போங்க, அதான் நிலைமை. செத்துறணும். நம்ம எல்லாம் நோய் வந்துருச்சுன்னா செத்துறணும் மருந்து குடிச்சு. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போக முடியாது, நாங்க மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் சரி பண்றதுக்காக தான் நம்ம நீட்டவே எதுக்குறோம். நீங்க பல லட்சம் ரூபாய் கொடுத்து ஒருத்தர் நீட்ல படிச்சு மருத்துவர் ஆகி அவன் மேல போனானா உட்காந்து கிராமம் போய் சேவை பண்ணுவானா? அவன் இத்தனை லட்சம் ரூபாய் செலவழிச்சு, இத்தனை கோடி ரூபாய் செலவழிச்சு படிக்கிறவன் அதை திரும்ப நான் எடுக்கிறதுக்கான நல்ல சம்பளம் கொடுக்கற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவான், வெளிநாட்டுக்கு போவான். ஆனா இவனை படிக்க வைக்கிறது கொடுக்கப்படுகிற பணம் எங்க இருந்து வருது? நம்ம வரி பணம். நம்ம வரி பணத்துல படிச்சுட்டு பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போயிருவானுங்க. நம்ம ஆஸ்பத்திரியில ஆள் இருக்காது. இதுக்கு தான் நம்ம நீட்டா இருக்கிறோம். என் ஊர்ல இருந்து பிள்ளைங்க வரட்டும். கியூபா அதை கரெக்டா செஞ்சது.
கிராமங்கள்ல இருந்து பிள்ளைங்களை எடுத்தாங்க, தேர்வு செய்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து மருத்துவரா படிக்க வச்சாங்க. இங்க எல்லாமே மேல இருந்தெல்லாம் குதிக்காதுங்க. தெரியாம வர்றதுக்கு பேரு தான் கல்வியே. வந்து தெரிஞ்சுக்க பிறகுதான் அவங்க பாஸ் ஆகலையா ஃபெயில் ஆகலையா நம்ம பாக்கணும். மருத்துவ கல்லூரிக்குள்ளேயே போகாத ஒரு குழந்தைய உட்கார வச்சு நீ ஃபெயில்னு வெளியே அனுப்புற சிஸ்டத்துக்கு பேர் தான் நீட்டே. இது எப்படி நியாயமான சிஸ்டமா இருக்கும்? அப்ப இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு மொத்தமா மருத்துவர் இல்லாம சூழலுக்கு நம்ம போக போறோம். இங்க எல்லாம் கிண்டியில ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திறந்திருக்கிறாங்க. அது 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஆஸ்பத்திரியில இப்ப வந்து இப்படி நம்ம மருத்துவ சீட்டை வந்து காலி பண்ணிக்கிட்டே போனோம்னா நாளைக்கு மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க, வேலை பார்க்க ஆள் கிடைக்காது. இப்ப உயர்கல்வியில் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கறவங்களுக்கான உயர்கல்விக்கான இடம். இப்ப ஸ்டாலின் ஆள் கேள்வி நாக்கப்படுகிற மாதிரி கேக்குறாரு. நீங்க எதுக்குங்க ஒன்றிய அரசே 2வது கவுன்சிலிங் நடத்தல? 2வது கவுன்சிலிங் நடத்தல. முதல் கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு, 2வது கவுன்சிலிங் நடத்தல. ஒன்றிய அரசே 2வது கவுன்சிலிங் நடத்தாம உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க ஏன் அவசரமா கவுன்சிலிங்க முடிச்சு 151 சீட்டு சும்மா கிடக்குன்னு சொன்னீங்க? சொல்லுங்க, இது திட்டமிட்டு செய்யப்பட்டதா அல்லது தெரியாம நீங்க செஞ்சீங்களான்னு கேக்குறாரு. நியாயம் தானே? ஒன்றிய அரசு 2வது கவுன்சிலிங் முடிக்கணும். அவங்க முடிச்ச பிறகு நாம நம்ம கவுன்சிலிங்க ஆரம்பிக்கணும். இல்லன்னா நம்ம இடங்கள்ல வந்து எல்லா வடநாட்டானும் உட்காந்துக்குவோம். நம்ம பிள்ளைங்க இடம் இல்லாம தெருவில் நிக்கணும். அதனால அவங்க முதல்ல கவுன்சிலிங்க முடிக்கணும்னு வெயிட் பண்ணணும்ல. இந்த அதி மேதாவி அருண்ராஜ் அமைச்சர் அதுங்கெல்லாம் போய் தான் ஒண்ணுமில்லாம ஆக்கிருக்கு 151 சீட்டு. முதல்ல வழக்கறிஞர்களை, நல்ல வழக்கறிஞர்களை நியமிக்கல. மூத்த வழக்கறிஞர்கள் இவ்வளவு பெரிய முக்கியமான கேஸுக்கு போகவே இல்லை. 2வது 151 சீட்டை அவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடியே மே மாசமே நம்ம இது தொடர்பா ஒரு வழக்கு போட்டுக்கோம். மே மாசமே 25ஆம் தேதி 2026ல தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு தொடுத்திருக்கு. அந்த வழக்கு என்னாச்சு? அந்த வழக்கும் மண்ணில தான் கிடக்கு. அப்போ வாதாட மாட்டீங்க, தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்காது. சீட்டை வந்து அவசர கதியில ஒன்றிய அரசுக்கு முன்னாடியே நீங்க 2வது இது நடத்துவீங்க. அதுல வந்து கட் ஆஃப் மார்க் கம்மியா இருக்கிற எல்லாருக்கும், அதனால 151 சீட்டு சும்மா கிடக்கு அப்படின்னு நீங்களே ஒரு செய்தியை அனுப்புவீங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஒரு ஏற்பாடு பண்ணி ஒரு வழக்கு தொடுப்பீங்க. அந்த வழக்குலயும் நீங்க வாதாட மாட்டீங்க. அப்புறம் என்ன பண்ண உச்ச நீதிமன்றம் 151 சீட்டை இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கொடுத்துருந்துச்சு. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கொடுத்துடணும். நம்ம ஒட்டுமொத்த மருத்துவ கட்டமைப்பு சதைச்சிட்டு இருக்கு இந்த குரூப். மாற்றம்ன்றீங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு அரசியல மாற்றம்னா என்ன? இங்க மைன்யூட்டா பல அரசியல் இருக்கு. புறத்தை சதைச்சிட்டு இருக்கு இந்த கும்பல். 151 இடத்த கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 2வது கவுன்சிலிங் முடிச்ச பிறகு சீட்டு இருந்தால் அது எப்படி உனக்கு கொடுப்பான்? 151 சீட்டை அவன் சொந்தக்காரனுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டினுடைய அந்த மருத்துவ கட்டமைப்பை வட இந்தியர்கள் பயன்படுத்திட்டு போவாங்க. எனக்கு வட இந்தியர்கள் மேல கோபம் கிடையாது. என் வீட்டுக்குள்ள படிக்க முடியாம ஆகுது இல்ல, ஏன் காசை வச்சு அந்த கோபம் இருக்கும்ல. இப்ப அவங்க வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. அப்புறம் என்ன மிச்சம் உங்களுக்கு சீட்டு இருக்கும்? நீதிமன்றம் என்ன சொல்றாங்க, 151 பேர் சீட்டு கொடுக்குறீங்கல்ல, நீங்க 2வது கவுன்சிலிங் முடிச்சிட்டு சீட்டு இருந்தால் நீங்க கட் ஆஃப குறைச்சு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா மீதம் 50% இவங்களுக்கு கொடுங்க. அதாவது 75 சீட்டை திரும்ப கொடுங்கன்றாரு. இத தமிழ்நாட்டின் மருத்துவ அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பான். தமிழ்நாடு காரி துப்புது மிஸ்டர் அருண்ராஜ். போராடி பெற்றதையும் போராடி நம்ம உருவாக்குனதையும் சதைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. எதுவுமே தெரியல. அருண்ராஜா காலத்துலதான் போன வாரம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி திருச்சி அரசு மருத்துவமனையில ஒரு அம்மா கால்ல ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. எலி கடிச்சு விரல புடிங்கிட்டு போயிருச்சுங்க. இதெல்லாம் வந்து திமுக ஆட்சியில மத்த ஆட்சியில நடந்தது என்னென்ன நடந்திருக்கும். ஆனா இவங்க மக்களை ரீல்ஸ்குள்ள வச்சுக்கிட்டு இங்க உள்ளடி வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அடிப்படையான புரிதலே இல்லாத ஒரு கும்பல்கிட்ட மாட்டிட்டோம், சிக்கிட்டோம். இங்க அரசு மருத்துவமனையில திருச்சியில ஒரு மூதாட்டி விரல புடிங்கிட்டு போயிருச்சு ஆபரேஷன் பண்ணிட்டு கிடந்தவங்களை. அவங்க ஐசியூல வைக்கிறாங்க, அங்கேயும் உள்ள எலி வருது. கூச்சமே படாம பொய்களின் மூலமாக தங்கள் ஆட்சியை தக்க வச்சிட்டு இருந்த கும்பல் இந்த 151 சீட்டுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? வாயே திறக்காம சாத்தி வச்சது மாதிரியே உட்கார்ந்து இருக்கலாமா? இதுல இன்னொரு முக்கியமான வேலையை ஒன்றிய அரசு செய்து 0. அதாவது நீங்க டாக்டர் ஆயிட்டீங்க, நீங்க மேல்கல்வி படிக்க போறீங்க அப்படின்னா நீங்க நீட் எழுதுனா 0 மதிப்பெண்ணுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது நீட் எழுதுனா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பானுங்க, மைனஸ் மார்க் எடுத்தவங்களுக்கு வாய்ப்பு. அப்ப 0ன்னு மாத்திட்டானுங்க. அந்த மாதிரி மாத்தி அங்க இருக்கிற அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலயும் நம்ம வெளியே தான் நிக்கிறோம். அப்ப அவசர கதியில கவுன்சிலிங் நடத்தி 151 சீட்டை
ஒன்றியத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு இது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புன்னு இந்த தாவேக்கா விசிலடிச்சா குஞ்சுகள் சொல்லுது, அதன் அமைச்சர்கள் சொல்லுதுங்கன்னா என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? நம்ம வேடிக்கை பார்க்க போறோமா? எல்லா அல்சாட்டியங்களையும் அவமானங்களையும் நம்ம தொடர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு அமைதியே தெரிய போறோமா? தெரியல தோழர்களே.